ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம்? நமக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்கு? கால் சைட் போலாமா? இல்ல புட் சைட் போலாமா? நம்மளோட எஃப்ஐஎஸ் டேட்டா எப்படி இருக்கு? ஆப்ஷன் செயின் வந்து எந்த இடத்துல பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்ல காமிக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்மேஷன் நமக்கு வந்து வேல்டா அடுத்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வீடியோல கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம நேத்து அனலைஸ் பண்றது எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில்ல நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில்ல இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல பார்த்திருந்தோம். ஸோ இந்த இடம் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆயிருந்தாலும் மார்க்கெட் எகைன் பாருங்க நம்ம சொன்ன இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? 21,833 ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் இந்த இடத்துல மட்டுமே சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் இந்த இடத்துக்கு மேல 1 ஹவர்ல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பிரேக் அவுட்டோட லெவல் வந்து ஒரு ரீடெஸ்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். சரிங்களா? இத நம்ம அப்கமிங்ல இப்ப அனலைஸ் பண்ணுவோம். அதுல சொல்றேன் நானு. ஒரு லோ, ஹை, அகெயின் லோ. இப்ப நீங்க ஹை எடுத்துக்கிட்டா கூட இதுல பிரேக் அவுட்டும் சின்ன ஒரு ரீடெஸ்ட் நடந்துட்டு இப்படி புல் பேக் குடுத்துச்சுன்னா, நல்ல ஒரு மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்ப சேனல்ல இருந்து பிரேக் அவுட் குடுத்திருக்கு. 1 ஹவர் கேண்டில்ல பொறுத்தவரைக்கும். இது டெய்லில எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இப்ப நம்ம தொடர்ந்து அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் பார்த்தரலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? எக்ஸாக்ட்டா அதான் நடந்துட்டு இருக்கு. என்ன மார்க் பண்ணியிருந்தோம்னா, இத வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷனும், இந்த இடத்துக்கு மேல பிரேக் அவுட் குடுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு நடந்தது பாருங்க. நான் நாளைக்கு நிஃப்டில எக்ஸ்பெக்ட் பண்ற இந்த ரீடெஸ்ட் லெவல்ல தான். ஸோ இதுல வந்து பாருங்க ஒரு சின்ன ரீடெஸ்ட் நடந்திருக்கா? இந்த ஹைல இருந்து மார்க்கெட் கீழ டவுன் வந்துட்டு, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரீடெஸ்ட் நடந்து புல் பேக் குடுத்திருக்கு. அதே மாரி இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடம் நம்ம ப்ரீவியஸ் டே ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ்னு குடுத்திருந்தோம். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க குடுத்திருந்தோம்? 46,291 எக்ஸாக்ட்டா மார்க்கெட்டோட கேண்டில் பாருங்க ஃபிரெண்ட்ஸ். அந்த லெவல ரீச் பண்ணிட்டு கரெக்ஷன் குடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, பேட்டர்ன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் ஒரு டபுள் பாட்டத்த கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும் அப்படிங்கிறது தான் வந்து தெரியுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஃபிரெண்ட்ஸ். அத வச்சு நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? என்ன மாரி மொமெண்டம் கிடைக்க இதுக்கப்புறம் மூவ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? சரி இப்ப நான் வந்து நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில் வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நிஃப்டி என்ன மாரி கண்டிஷன்ல இருக்கு ஃபியூச்சர்ஸ் பார்க்குறப்ப, ஸ்பாட் வந்து 21,910ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,15. ஸோ ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் வந்து பிரீமியம்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து ஸ்பாட் க்ளோஸ் ஆயிருக்குது 46,200 220ன்னு வச்சுங்களேன். இங்க வந்து 46,440. ஸோ ஆல்மோஸ்ட் 220 பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்கு? பிரீமியம்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ பொறுத்தவரைக்கும் பிரீமியம்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரியா? சரி இப்ப நம்ம நிஃப்டி அப்ரோச் பண்ணலாம். நிஃப்டி எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, ஆஸ் யூசுவல் நம்ம எப்பவும் ஃபாலோ பண்றது தான். என்ன பண்ணலாம்? ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவ மார்க் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஹாரிசான்டல் லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்னைய டேவோட ஹைய மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதே மாரி இன்னைய டேவோட லோ. இன்னைய டேவோட லோ ஆல்மோஸ்ட் இதே பாயிண்ட் தான். ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த பாயிண்ட்டயே லோ மார்க் பண்ணிட்டு லைன் குடுத்துறலாம். ஓகேங்களா? இந்த லைன இப்ப டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஹை லோவ மார்க் பண்ணிட்டோம். ஓவராலா என்ன மாரி கண்டிஷன்ல இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தான் நம்மளோட ஃபாலோ அப் கரெக்ட்டா கொண்டு போ முடியும். என்ன மாரியான மொமெண்டம் கிடைக்குது, என்ன மாரி பேட்டர்ன் ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது புதுசா பார்க்குற நண்பர்களுக்காக இத சொல்றேன். சரிங்களா? ஸோ இப்ப வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் முடிச்சு, ரவுண்ட் பாட்டத்துல இருந்து கேண்டில் ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்படி இந்த இடம் நல்ல ஸ்ட்ராங் பிரேக் அவுட் குடுத்து மேல ஏறுறப்ப நம்ம வந்து ஆல் டைம் ஹை லெவல் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி தான் இப்போ வரைக்கும் காமிக்குது. சரிங்களா? ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்னொரு விஷயமும் நான் நேத்து சொன்னேன். அதாவது டவுன் சைடு போற சேனல் அப் சைட்ல பிரேக் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் உண்டுன்னும். டவுன் சைடு போற சேனல் அப் சைட்ல போயிட்டு இருக்க சேனல் வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ எக்ஸாக்ட்டா அந்த மாதிரியான மூவ்மெண்டம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. என்னோட அனலிசிஸ் படி நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, குளோபல் மார்க்கெட் கண்டிஷன பேஸ் பண்ணி நாளைக்கு ஒரு கேப் அப் குடுத்து பர்ட்டிகுலரா அப் சைட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். சப்போஸ் நமக்கு கேப் டவுன் ஆகுது அப்படின்னா, நம்ம பயப்படுறதுக்கு வேண்டியதில்ல. இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். சரிங்களா? இந்த 21,820லேருந்து 21,800 ரீஜியன் வந்து ஒரு சப்போர்ட் ரீஜியனா ஆக்ட் ஆயிட்டு நமக்கு திருப்பி மார்க்கெட் மேல ஏற ட்ரை பண்ணும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஃபிரெண்ட்ஸ் இது நடக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு மூவ் நடந்தா வாய்ப்பு இருக்கு. நம்ம அத யூஸ் பண்ணிக்க ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயமும் நான் இந்த 1 ஹவர் கேண்டில்ல ஜஸ்ட் சொல்லிடுறேன். ஆனா நம்ம டே பார்த்துட்டு கூட வரலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க பாருங்க. 1 ஹவர் கேண்டில் பொறுத்தவரைக்கும் நான் ஜஸ்ட் பார்க்கறது இத வந்து ரைட் ஷோல்டரா பார்க்குறேன். இந்த இடத்த வந்து ஒரு ஹெட்டா பார்க்குறேன். இப்ப இங்க வரைக்கும் போயிருக்குல்ல மார்க்கெட்.
இதுக்கப்புறம் திருப்பி இந்த இடத்துல நான் ரீடெஸ்ட்னு சொல்றேன்ல. ஸோ அப்படி திரும்புறப்ப என்ன ஆகும்? இந்த பேட்டர்ன் வந்து ரிட்டர்ன் ஷோல்டர் பேட்டர்னா மொமெண்டம் கொடுக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன் அப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, இந்த இடம் ஒரு டவுன் கிடைச்சிருக்க மாதிரி, இப்போ மார்க்கெட் இந்த இடத்துலயும் போயிட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்து தான் இப்படி திரும்பி இருக்கு. சரிங்களா? பட் இந்த லெவல் டவுன இந்த இடத்துல இல்ல. சரிங்களா? இதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, சப்போஸ் இந்த இடத்தையே ஹெட் அண்ட் ஷோல்டரா கன்ஃபர்மேஷன் எடுத்தா கூட நாளைக்கு பிரேக் அவுட் கொடுக்குறப்ப எகெயின் போயிட்டு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி இந்த ஐயை நோக்கி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இடத்துல என்ன மாதிரி ப்ளே பண்ணுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கிறப்ப நமக்கு வந்து சக்ஸஸ் ரேஷியோ அமையறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரி, நான் டேல வச்சு என்ன மாதிரி இருக்குங்கிறது மட்டும் ஜஸ்ட் ஒரு ஐடியா சொல்லிடுறேன். ஸோ டே கேண்டில பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கிறது வந்து ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன மாதிரி மூமெண்டம் இருக்குங்கிறத இப்போ நம்மளால கிளியரா சொல்லவே முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு இன்டிசிஷன் கேண்டில். அதாவது பையர்ஸும் செல்லர்ஸும் டாமினேட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் க்ளோஸ் ஆயிருக்காங்கிறத இதோட மீனிங். நாளைக்கு இதோட ஹையை தாண்டி மேலேயோ இல்ல இதோட லோவை தாண்டி கீழேயோ க்ளோஸ் ஆகுறப்ப மட்டுமே தான் வந்து நம்மளால கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும். மார்க்கெட் வந்து அடுத்து எந்த சைடு டைரக்ஷன் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது. நான் இதுக்கு மேல வரைஞ்சிருக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் எடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இன்னைய டேவோட ஹையை ரெசிஸ்டன்ஸா வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னைய டேவோட லோவை அங்க தப்பா மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைய டேவோட லோவை நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகேவா? நான் இதை வந்து இந்த இடத்துல இருந்து போயிட்டு இருந்த சேனலோட பிரேக் அவுட் 1 ஹவர்ல கன்ஃபர்மேஷன் காட்டுது. பட் இன்னைய கேண்டில் டே வைஸ் பாக்குறப்ப இது வந்து ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில். சரிங்களா? ஸோ இன்னைய டேவோட ஹையை உடைச்சு திருப்பி மேலே ஏறுறப்ப 22,000 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆகி 22,000 நின்னா கூட மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். அதே மாதிரி என்ன ஒரு பாசிட்டிவ் சைனா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா க்ளோஸ் ஆயிருக்க கேண்டில் நல்ல ஒரு பையிங் டெஸ்ட் சைடு இல்ல இந்த மாதிரி ஒரு ஹேமர் டைப் ஆஃப் கேண்டில்லாம் ஃபார்மேஷன் ஆயிருந்ததுன்னா நம்ம அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஃபார்ம் ஆயிருக்கிற கேண்டில் வந்து டோஜி டைப் ஆஃப் கேண்டில். கொஞ்சம் நாளையோட கேண்டில் க்ளோசிங் வச்சு தான் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும். மேபி இந்த இன்னைக்கு நடந்த மாதிரி இந்த லெவலுக்குள்ளாரியே கூட கன்சல்டேஷன் ஓகேவா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மள வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸை ஈஸியா ப்ளே பண்ணுவாங்க. இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து ஈஸியா இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது வந்து நம்ம ஒரு டபுள் டாப்பு. ஃப்ரெண்ட்ஸ் இதை மறந்துடாதீங்க. 2 நாளா மார்க்கெட் ஏறிட்டே இருக்குன்னா உடனே அப் சைடு போயிடுச்சானா இல்ல. இன்னமும் நம்ம வந்து தெளிவா தான் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல தான் இருக்கோம். நேத்து சொன்னோம் 21,850க்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆனா ஓகே. பட் இன்னைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் இன்னும் நமக்கு எக்ஸாக்ட்டா கிடைக்கலை. சரிங்களா? ஸோ 21,900 இந்த ரீஜனுக்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆகட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம சைடு போறதுக்கான மூமெண்டம் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கண்டிஷனை புரிஞ்சுக்கோங்க. இந்த இடம் ஃபுல்லாவே வந்து என்னதான்னா ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் தான் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஓகேவா? ஸோ பாருங்க ஒரு ஹை லோ எகெயின் ஹை லோல. ஸோ இப்போ இப்படி ஹை போனா கூட நமக்கு ஆல் டைம் ஹை லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ப்ரீவியஸா 2 வாட்டி ஆல் டைம் ஹை லெவல் தொட்டப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு அந்த இடத்துல நிக்க முடியல. டவுன் ஆயிட்டு தான் இருக்கு. சரியா? அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்து இப்ப நடந்துட்டு இருக்க மூவ பாருங்க. ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு ஹை. சரிங்களா? அடுத்து லோ. அடுத்து இப்ப ஹை போயிட்டு மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து திரும்ப ட்ரை பண்ணுது. ஸோ இந்த இடத்துக்கு மேல ஸ்ட்ராங்கா ஆல் டைம் ஹை லெவலுக்கு மேல க்ளோஸ் ஆகுறப்ப நல்ல ஒரு அப்சைட கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு நாளைக்கு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இப்போ நாளைக்கு வீக்லி க்ளோசிங் வேற. ஸோ நாளைக்கு வீக்லி கேண்டில் க்ளோசிங் வச்சு நம்ம ஓவரால் அனலைஸ் பண்ணுவோம்ல, அதை வச்சு பார்க்குறப்ப நமக்கு வந்து கிளியரான ஒரு ஐடியா கிடைத்துவிடும். என்ன பண்ணலாம், எந்த சைடு டைரக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு தான் எக்ஸ்பைரி நிஃப்டியோட முடிஞ்சிருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் கிளியரா இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ நாளைக்கு ட்ரேடிங் முடியிறப்ப நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் ஒரு கிளாரிட்டியான ஐடியாவை காமிக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் டோஜி டைப் கேண்டில். ஸோ இதுக்கு அடுத்து கன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் டேவோட ட்ரேடிங் செஷன் வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, இங்க பாருங்க. இங்க ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கா? கண்டினியூவா பாருங்க. அப் அப் அதாவது அப் ட்ரெண்ட் சைட்ல தான் போயிட்டு இருக்கு கேண்டில். அடுத்த 2 நாள் வந்து டோஜி டைப் ஆஃப் கேண்டில் வச்சு அடுத்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க. இங்க பாருங்க. இந்த இடத்துல உள்ள இதெல்லாம் ப்ரீவியஸா நடந்திருக்க ஹிஸ்டரி. நீங்க ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒரு கேண்டிலுமே பார்க்கறப்ப உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஏன் நம்ம அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க. இது வந்து ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில். அடுத்த நாள் கேண்டில் பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து பையிங் சைட்ல போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு குடுக்குற மாரி குடுத்துட்டு, இந்த இடத்துல இருந்து ஒரு செல்லிங் குடுத்தாங்கன்னா, என்ன மாரி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ மார்க்கெட்ல நடக்கிற பிளேவ நீங்க எக்ஸாக்ட்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேட்டர்ன்ஸ் பிளஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கன்டினியூவா நீங்க சார்ட்ட பார்த்துட்டே இருக்கிறப்ப மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா?
சாரி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த இடத்துலயும் ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் ஃபார்மேஷன். அடுத்த 2 நாளும் செல்லிங் பிரஷர். சரிங்களா? ஓவராலா மார்க்கெட் இப்படிதான் இருக்கு. வீக்கான ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு பிரேக் அவுட் குடுத்து இப்படி மேல குடுத்துருக்காங்க. டோஜி டைப் ஆஃப் கேண்டில். சோ, இப்ப நாளைக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆச்சுன்னா, வீக்லி வைஸ் பார்க்கறப்ப நமக்கு வந்து ஒரு அப்சைட் டைரக்ஷன குடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? சோ, எப்போ அனலைஸ் பண்ணாலும் ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. போத் சைட் டைரக்ஷன் நீங்க அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? அப் சைடும் அனலைஸ் பண்ணணும். டவுன் சைடும் அனலைஸ் பண்ணணும். அடுத்த நாள் மார்க்கெட்டோட மூவ் எந்த சைடு போதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ளே பண்ணா மட்டும்தான் இன்ட்ராடேல ப்ளே பண்ண முடியும். ஆப்ஷன்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சரி. நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் பார்த்துட்டு இருக்கோம். 1 ஹவர் கேண்டில்ல ஆல்ரெடி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இன்னைய டேவோட ஹை அதாவது 21,950 இந்த லெவலுக்கு மேல ஸ்ட்ராங்கா மூவ் ஆகுறப்ப நமக்கு வந்து 22,000 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். இது இந்த இடம் உடைச்சிச்சுன்னா அடுத்து 21,130 இந்த ரீஜன் வரைக்கும் ஈஸியா ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பட் நான் இந்த இடத்துல வரைஞ்சு காட்டின மாதிரி நாளைக்கு குளோபல் மார்க்கெட் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு இங்க ஆல்ரெடி வந்துருச்சு. சரிங்களா? அப்படி இல்ல நம்ம இதை இப்படி எடுத்து டவுன் எடுத்துக்கிட்டா கூட இந்த இடம் நமக்கு வந்து 21,800 ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ரியாக்ட் பண்ணும் மார்க்கெட்ல. அந்த இடம் தான் இப்ப நமக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கு. ஓகேவா? இதே டவுன் சைடு போகுது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டேவோட லோ அதாவது இன்னைய டேவோட லோ நம்ம மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க 21,800 ரீஜன். இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அதுக்கு கீழே உடைச்சா கூட அடுத்த நியர்பைல வந்து சப்போர்ட் பாத்தீங்கன்னா 21,770 இந்த ரீஜன் இருக்கு. சரிங்களா? ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட லெவல் வருது பாருங்க. சோ இந்த லெவல் வந்து இந்த இடத்துல வரைக்கும் கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த லெவலுக்கு கீழே இறங்கினா மட்டுமே ஏன்னா நம்ம வந்து இது எப்படி பார்த்துருக்கோம்னா இது ஒரு pretty டபுள் பாட்டம் நெக்லைனோட கன்சல்டேஷன் லெவல் எடுத்திருக்கோம். சோ அப்படி பாக்குறப்ப 21,770க்கு கீழே இறங்குனா அதுக்கு அடுத்து நீங்க வந்து 21,700 அந்த லெவல் வச்சு ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்து கீழே இறங்குச்சுன்னா 21,600. சோ கொஞ்சம் கிளியரா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் டே கேண்டில்ல காட்டின மாதிரி கேண்டில்ஸ் வந்து நம்மள இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸை ஏமாத்துறதுக்கு இது மாதிரி தான் ப்ளே பண்ணுவாங்க. ஓகே பிரேக் அவுட் கொடுத்துச்சு மார்க்கெட் அப் சைட்ல தான் போகும் அப்படிங்கிற கன்சிடரேஷன்ல நம்மள வச்சிருப்பாங்க. மொமெண்டம் எல்லாமே அப்ஸ் தான் காட்டும். பட் செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? பையிங் போறதுக்கு நல்லபடியா மூவ் ஆகுறப்ப நமக்கு பையிங் கிடைச்சுன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ஒரு ரவுண்ட் பாட்டம் கப் வித் கேண்டில் ஃபார்மேஷன்ல வந்து வரப்ப இந்த டார்கெட்டை திருப்பி நமக்கு மேல கொடுக்குங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆல்மோஸ்ட் நான் எப்படி சொல்றேன்னா ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல இருந்து இந்த ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல டார்கெட் இருக்கு. எங்க இந்த ஆல் டைம் ஹை லெவல உடைச்சா. சரிங்களா? பார்க்கலாம் நமக்கு எந்த மாதிரியான மூமெண்டம் கொடுக்குது அப்படிங்கிறத. ஓகேவா? சோ இந்த சேனலோட பிரேக் அவுட்டுக்கு இந்த இடம் ரீடெஸ்டா நடந்து திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? சோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியர்டான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட் யூஸ் பண்ற நண்பர்கள் இந்த அளவுக்கு யாரும் பேட்டர்ன்ஸையும் கிராஃபும் உங்களுக்கு வந்து டெக்னிக்கலா இப்படிதான் அப்ரோச் பண்ணுங்கிறத யாருமே எந்த சேனல்லையுமே நமக்கு சொல்லல. நம்ம தான் இதை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஒரு டைம் அதிகமா இருக்குன்னு பார்க்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கண்டினியூவா பாருங்க. உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம வீடியோல நிறைய கண்டென்ட் இருக்கும். இது இல்லாம இன்னும் உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணும்னு நீங்க ஃபீல் பண்ணாலும் எனக்கு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம வந்து அதையும் ஆட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? சோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா பேங்க் நிஃப்டிக்கு போலாம். பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னோட கன்சிடரேஷன் இது ஜஸ்ட் நான் வரைஞ்ச இது இது பாருங்களேன். இ- இன்னைக்கு இது வரைக்கும் தான் நம்ம அனலைஸ் பண்ணோம். இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்க. ஜஸ்ட் நான் ஒரு 15 மினிட்ஸ் கண்டில இன்னைக்கு என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எடுத்த ஒரு ட்ரெண்ட் லைன் நான் டிரா பண்ணியிருந்தேன் லைன்ல. மார்க்கெட் லைவ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணப்ப இருந்த ஒரு லைன் தான் இது. சரிங்களா? பாருங்க இந்த இடத்துல இருந்து ஹை ஓப்பன் ஆச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு நம்ம கொடுத்த சப்போர்ட் பாயிண்ட் 45,700 இந்த ரீஜன்ல தான் என்ன ஆயிருக்கு கன்சால்டேட் ஆயிருக்கு. இந்த கன்சல்டேஷன் ஆகி எகெயின் மார்க்கெட் மேல மூவ் ஆயிட்டு இருந்தப்ப நான் என்ன பண்ணேன் இங்க இருந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல உடைச்சா மார்க்கெட் ஒரு அப்சைட் டைரக்ஷன் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் பிவோட்டையும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஜஸ்ட் பிவோட் அப்ளை பண்ணி பார்க்குறப்ப நமக்கு வந்து வரைஞ்ச ட்ரெண்ட் லைன் நம்மளோட பாட்டம் லைன். ஸோ இந்த இடம் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிச்சு சப்போர்ட்டுக்கு. அப்படியே பாருங்க இது ஒரு மார்னிங் ஸ்டார் கேண்டில். சரிங்களா? ஸோ இந்த இடம் ஒரு டோஜி டைப்பு. பட் ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரி எடுத்துக்கலாமே அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து
ஸோ இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சு அப் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னோடது எங்க இருந்ததுன்னா இந்த லெவல் டார்கெட் நம்மளோட ப்ரீவியஸ் டேவோட ஹை இருந்த லெவல் தான், அந்த லெவல் தான் நம்ம டார்கெட்டா வச்சிருந்தோம். சரிங்களா? இதுக்கு அடுத்து பாருங்க, உடைச்சது ரீடெஸ்ட், அதே ட்ரெண்ட் லைன்ல ரீடெஸ்ட் எடுத்தது திருப்பி ஹை நோக்கி மேல மூவ் ஆகி கரெக்டா அந்த லெவல்ல க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ நீங்க வந்து ப்ளே பண்றப்ப ஒரு ட்ரெண்ட் லைன் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் சொல்றது. சரிங்களா? ஸோ என்ன மாரி நீங்க ட்ரேட அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? ஒரு 15 மினிட்ஸ் கேன்ல வச்சு ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்றோம். ஸோ நீங்க என்ட்ரி குடுக்கறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணலாம். சரிங்களா? இந்த லெவலுக்கு மேல உடைச்சா நம்ம என்ட்ரி குடுக்கலாம். ஸ்டாப் லாஸா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி லைன டெலீட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் சொல்றேன் ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நீங்க வந்து இப்ப இந்த இடத்துக்கு மேல உடைச்சு மேல குளோஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து இங்க இருந்து ஆல் டைம் இந்த ஹை லெவல எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். டார்கெட்டா வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? ட்ரெண்ட் லைனோட லோ. இந்த லைன வந்து ஸ்டாப் லாஸா போட்டுக்கலாம். ஏன்னா, எப்படி இருந்தாலும் மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன்ல ரீடெஸ்ட் பண்ணி திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும் அப்படிங்கிற பட்சத்துல, இங்கேருந்து இறங்குனா கூட நம்ம ஸ்டாப் லாஸ் லெவல் இங்க தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப இங்க இருந்து பாருங்க, அழகா ஒரு அப் ட்ரெண்ட் குடுத்திருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து பொறுமையா இத அனலைஸ் பண்ணி இன்னும் தெளிவாவும் வீடியோ போட முடியும் ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம போடுற வீடியோ 1/2 அன் ஹவருக்கு மேல இருக்கு. சரியா? அதனால தான் நான் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ குயிக்கா, ஈஸியா உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். சரியா? சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 1 ஹவர் கேண்டில் ஓடி போயிடுவோம். 1 ஹவர் கேண்டில்ல என்ன மூமென்டம்? ஸோ அழகா நம்ம அங்க பார்த்தோம். இந்த சேனலுக்கு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடந்து ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. அப்படி திரும்புறப்ப எகைன் நமக்கு வந்து இந்த ஹை லெவல் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த பிவோட் பாயிண்ட்ல வந்து இப்ப கரெக்டா க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பிவோட் பாயிண்ட்டும் நீங்க லைவ்ல அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எக்ஸாக்ட்டா சப்போர்ட் பண்ணும் அந்த பாயிண்ட்ஸும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு டார்கெட் வைக்கிற லெவலா கூட அத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். இருங்க, நிஃப்டி ஓப்பன் பண்ணி கூட நான் காமிச்சர்றேன். நான் ஜஸ்ட் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சப்ப பார்த்தது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பிவோட்ல இருந்தா என்ன ஆயிருக்கு மார்க்கெட்? ரிவர்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ரிவர்ஸ் அதாவது பிவோட் பாயிண்ட்ல பட்டு கன்சல்டேஷன் ஆகுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல இருந்து கன்சல்டேட் ஆகுறப்ப எகைன் R1 நோக்கி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? அத உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப நீங்க அதே மாரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும், இப்ப பாருங்க, பேங்க் நிஃப்டி கண்டிஷன் எடுத்துக்கிறப்ப, இங்க இருந்து இப்ப மார்க்கெட் கரெக்ட்டா எந்த இடத்துல பாருங்க டெய்லில. இந்த மந்த்துக்கான பிவோட் இது. அப்படி பார்க்கிறப்ப நமக்கு கரெக்ட்டா ரெசிஸ்டன்ஸ்ல பட்டு திரும்பியிருக்கு. ஓகேவா? நாளைக்கு இந்த பிவோட்டுக்கு மேல ஸ்ட்ராங்கா குளோஸ் ஆகி வச்சுச்சுன்னு வச்சுக்கங்களேன் கேண்டில. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? அப் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஜஸ்ட் ஃபார் கன்ஃபர்மேஷனு. ஏன்னா இந்த மாதிரி டெக்னிக்கல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான் குடுக்கும். சரியா? பேட்டர்ன்ஸும், லைவ் ட்ரேடிங்ல வர ட்ரெண்ட் லைன்ஸ் இந்த மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் மட்டுமே தான் வந்து நமக்கு ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்கும். ஓகேவா ஃபிரெண்ட்ஸ்? சரிங்களா? சரி. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அஸ் யூசுவல் நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ற மாரி ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ மார்க் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? எக்ஸாக்ட்டா இந்த லைன்ல மார்க் ஆயிருக்கா? நம்ம மார்க் பண்ணது. சரியா? ஹைய மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னைய டேவோட லோவ மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த லைன நம்ம டெல் பண்ணிடலாம். சரிங்களா? சரி. இப்ப வந்து பேங்க் நிஃப்டி என்ன டே கேண்டில்ல இருக்கு. டே கேண்டில்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நண்பர்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நம்ம ஜஸ்ட் இப்ப பிவோட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்க்ரீன் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான். ஸோ ஒரு லோ, ஹை, லோ, எகெயின் ஹை, லோல வந்து இந்த இடத்துல நம்ம வரைஞ்ச ட்ரெண்ட் லைனுக்கு சப்போர்ட் பாயிண்ட். எகெயின் இந்த இடத்துல சப்போர்ட் பாயிண்ட் எடுத்து மார்க்கெட் மேல மூவ் ஆகுது. இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இதுல? ஃபார்மேஷன் வந்து ஒரு டபுள் பாட்டத்துக்கான ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கணும். அப்ப நெக்லைன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும், நெக்லைனை உடைச்சு க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் லெவல் குடுத்து, திருப்பி இந்த ஹை லெவல நோக்கி போகறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். சரிங்களா? நேத்தே வந்து நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி தான் க்ளோஸ் ஆயிருந்தது. சரிங்களா? இன்னைக்கே வந்து ஆல்மோஸ்ட் அந்த நியர்பை லெவல்ல தான் இருக்கு. ஸோ ஃபர்தரா நாளைக்கு எப்படி கேண்டில் க்ளோஸ் ஆகுதுங்கிறத கன்சிடர் பண்றப்ப நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீக் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்? எந்த சைடு டைரக்ஷன் போலாங்கிறதுக்கான ஐடியா வந்து நாளைய ட்ரேடிங் டே நமக்கு குடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வளைஞ்சு பாருங்களேன். இந்த ஹைல இருந்து இந்த ஹை வந்துச்சுல்ல. ஓகேவா? ஜஸ்ட் நான் வரையறேன், ஃபில் பண்றோம். சரிங்களா? ஸோ இப்ப ஓவராலா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், இங்க ரெசிஸ்டன்ஸ்,
ப்ரீவியஸ்லி அதாவது நேத்தோட டேவோட க்ளோசிங் இந்த இடத்துல தான் ஆல்மோஸ்ட் இருந்தது. இந்த இடம் தான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சு. பட் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல ஒரு பிரேக் அவுட் மாரி குடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ இதையும் ஒரு ட்ரெண்ட் லைன் கன்ஃபர்மேஷனா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிற பட்சத்துல நம்ம நெக்ஸ்ட் நெக் லைன் லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம். 46,890லேருந்து 900 வரைக்கும். இதுல இன் பிட்வீன்ல உள்ள ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 46,500. சரியா? இந்த லைன் நம்ம டெலிட் பண்ணிடலாம். இப்ப 1 ஹவர் கேண்டில் போயிடலாம். சரியா? உங்களுக்கு ஐடியா பேட்டர்ன்ஸ் பிளஸ் என்ன ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வால்யூமும் லாஸ்ட் 3 டேஸா வந்து நார்மலா வர வால்யூமை விட ஆவரேஜ் வால்யூம் விட அதிகமாக தான் இருக்கு. என்ன பண்றேன், அடுத்து 1 ஹவர் கேண்டில் வச்சிடறேன். ஸோ 1 ஹவர் கேண்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நாளைக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 46,218ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு ப்ரீவியஸா இருக்க இந்த 1 ஹவர் கேண்டிலோட லோ பாருங்க 46,000. சரிங்களா? ஸோ இந்த 46,000க்கு கீழே ஸ்ட்ராங்கா உடைச்சு க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அடுத்த மார்க்கெட் எங்க வரும்னா இன்னைய டேவோட லோவான 45,600 வரைக்கும் திருப்பி இங்க வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். சரிங்களா? லோ சைட்ல வந்துச்சுன்னா அப்படி இன் பிட்வீன்ல வர்றப்ப நீங்க இந்த 2 ஹை இருக்கு பாத்தீங்களா? இந்த கேண்டில், இந்த கேண்டில், இந்த கேண்டில். அந்த ஹைய வந்து நீங்க வந்து சப்போர்ட் லைனா மார்க் பண்ணிக்கோங்க. சாரி ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டேன். ஹரிசாண்டல் லைன் எடுத்துப்போம். இந்த இடம் வந்து மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட் நமக்கு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்ன ஆகலாம்னா அந்த இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். ஸோ அப்படி இறங்குச்சுன்னா 46,000 கீழே இறங்குச்சுன்னா 45,750 வரைக்கும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் பார்க்கும். அதே மாதிரி நான் கிளியரா உங்களுக்கு காமிச்சிட்டேன். நிஃப்டிலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஆனா ஓவரால் டைரக்ஷன்ல வந்து மார்க்கெட் செல்லிங் சைட்ல இருக்கு. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்லாம் குடுத்து மேல க்ளோஸ் ஆனா மட்டுமே பையிங் சைடு போலாம். சரிங்களா? ஸோ கிளியரா இருங்க. நம்மள ஏமாத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நடக்கலாம். அப்படிங்கிறது தான் நான் இங்க சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். டவுன் சைடு வந்தா இந்த மாதிரி மூவ்மெண்ட்டமும். அப் சைடு போனோம்னா 46,300க்கு மேல ஸ்ட்ராங்கா மூவ் ஆகுறப்ப இங்க ஒரு 200 பாயிண்ட்ஸ் 46,500 சரிங்களா? இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் குடுத்து எகைன் மேல ஏற ஆரம்பிச்சதுன்னா, நமக்கு வந்து 46,900 வரைக்கும் மேல ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? அப் சைட் டைரக்ஷன்ல. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளாரிட்டியா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கரெக்ட்டுங்களா? நிஃப்டி இந்த சைடு போலாம். பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் இந்த சைடு வரலான்னு. இதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு ஃபர்தரா அனலைஸ் பண்றப்ப இந்த ட்ரெண்ட் லைன கன்டின்யூ பண்ணிப்போம். இது நம்ம லாஸ்ட் வீக்கா அதுக்கு வீக் அனலைஸ் பண்றப்ப போடணும். கரெக்ட்டுங்களா? இந்த டவுன் ட்ரெண்ட் முன்னாடி மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த லெவல் வரைக்கும் நம்ம அடுத்து இத கன்டின்யூ பண்ணி எடுத்துட்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்குறப்ப இங்க 47,200 பார்க்கலாம். நாளையோட கண்டிஷன் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணி நம்ம அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்ப நிஃப்டி எப்படி இருக்கு? பேங்க் நிஃப்டி என்ன கண்டிஷன்ல இருக்கு? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிளியரா தெரியும். எங்கேருந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். சரியா? வீடியோல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து நம்ம எஃப்ஐஎஸ் ஓட டேட்டா பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் 15th டேட்டா அதாவது இன்னையோட ட்ரேடிங் செக்ஷன் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ பாருங்க எஃப்ஐஎஸ் 3,100 கோடி செல்லிங்ல தான் இருக்காங்க. டிஐஎஸ் மட்டும் 2,250 கோடி 270 கோடி கிட்ட வந்து பையிங்ல இருக்காங்க. பட் எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்ல தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னு புரியும். சரியா? அடுத்து இப்ப நம்ம வந்து நிஃப்டியோடது இன்னைக்கு தான் எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கிறதுனால நான் அதை ஓப்பன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதோடது நாளைக்கு ட்ரேடிங் முடிட்டும் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி பார்ப்போம். 21st பிப்ரவரியோடது. இப்ப அடுத்த மணில வந்து 46,200 இருக்கு. நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்றப்ப ஆல்மோஸ்ட் 1 லேக் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா 46,500ல இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து 47,000ல தான் இருக்கு. இன் பிட்வீன்ல நியர்பைல எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து ஒரு 25 to 30K குள்ளார தான் இருக்கு. சரிங்களா? ஸோ நியர்பை ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 60,000. சரிங்களா? அது வந்து 46,300ல இருக்கு. சரியா? இதே சப்போர்ட் பாயிண்ட்னு பார்க்குறப்ப 46,000ல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மட்டுமே 86K ஓப்பன் எக்ஸ்சேஞ்சா ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப 1,33,000 வந்து சப்போர்ட்ல இருக்கு. ஃபர்தரா இதுக்கப்புறம் மார்க்கெட் மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம்ங்கிற மாதிரி தான் காமிக்குது டேட்டா. அடுத்த சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 92K வந்து 45,500ல இருக்கு. சரியா? ஸோ ஓவரால் பொசிஷன்ல பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் 18 லேக்ஸ் வந்து கால் சைடும் 21 லேக்ஸ் புட் சைடும் இருக்கு. ஸோ இப்பயே உங்களுக்கு புரியுதா டைரக்ஷனு? அப்சைட் போறதுக்கான வியூ தான் காமிக்குது. பட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்னைக்கு ட்ரேடிங் முடிஞ்ச டேட்டா வச்சு நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத அப்ரோச் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா லைவ்ல மாறும். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ட்ரேடிங் செக்ஷன் நோக்கி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு டைரக்ஷனும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கும். சரியா?
ஸோ நிஃப்டியோட டைரக்ஷன், பேங்க் நிஃப்டியோட டைரக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து செக்டார் டேட்டா பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து 0.5, ஐடி 0.5, மெட்டல் செக்டார் ஆல்மோஸ்ட் 0.5% அப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சியும் ஆட்டோ செக்டாரும் பிஎஸ்சி வந்து 3%க்கு மேல. பிஎஸ்சி பேங்க் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 3%க்கு மேல அப்ல முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து பார்க்குறப்ப ரியாலிட்டி செக்டார் 1%. ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செல்லிங்ல இருக்கிறது வந்து ஃபார்மாவும் எஃப்எம்சிஜி மட்டும்தான். ஃபார்மா கூட ஆல்மோஸ்ட் 0.09 தான். எஃப்எம்சிஜி வந்து ஆல்மோஸ்ட் 1% வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 7:10. சரிங்களா? இன்னைக்கு குளோபல் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி என்ன மாதிரி கண்டிஷன்ல காமிக்குதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நாளைக்கு கேப் அப்பா கேப் டவுனாங்கிற டீடைல்ஸ் நமக்கு கிடைச்சிரும். அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்ப்போம். அப்ப நம்ம வரைஞ்ச இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் டவ் ஜோன்ஸ் வந்து 1 ஹவர் கண்டில்ல பார்க்குறப்ப நமக்கு ஓவரால் பொசிஷன்ல டவுன்ல இருந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்து திரும்புற மாதிரியான ஒரு மூவ்ல இருக்கு. பிவோட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். டே கண்டில் வச்சுட்டு என்ன மாதிரி மூவ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமே ஜஸ்ட். ஸோ இங்க பாருங்க, கரெக்டா இது வந்து சப்போர்ட் ரீஜன் வரைக்கும் வந்துட்டு தான் திரும்பிட்டு இருக்கு. பட் ஸ்ட்ராங் செல்லிங் அந்த நியூஸ் பேஸ் பண்ணி இறங்குனது. பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி சப்போர்ட் நடக்குது அப்படிங்கிறத. S&P 500 பொறுத்த வரைக்கும் கரெக்டா R2 வரைக்கும் போயிட்டு நியர்பை வரைக்கும் போயிட்டு R1ல சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்க. ஸோ R1ல சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ பையிங் சைடு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டுங்கிற மாதிரி தான் காமிக்குது. பட் குளோபல் மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து நாளைக்கு இன்னைக்கு லைவ் ட்ரேடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். இதுல பாக்குறப்பயுமே வந்து நமக்கு எகெயின் R1ல சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லைவ் செக்ஷன்ல எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி நாளை ட்ரேடிங் செக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா வீக்லியே நமக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். நல்ல பெட்டரான ஸ்டாக்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிரேக் அவுட் ஆயிருக்கு, பேட்டர்ன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க ஸ்டாக்ஸ் எது இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.